வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குழந்தைகளா. சோமு அவனோட சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த தடவை அவனோட பாட்டி வீட்டுக்கு போனான். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய குளங்களும் பசுமையான வயல்வெளிகளும் இருந்துச்சான். ரொம்ப நாள் கழித்து அவங்க பாட்டியை பார்த்த சந்தோஷத்தில் அவங்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணானா. இரவு உணவு நேரம் வந்துச்சான். அப்போது பாட்டியோட வீட்டு முன்னாடி வெளி வராண்டால நிறைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா உணவோட வந்து உட்காந்து பேசி சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். சோமுக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சான். உடனே அவன் அவங்க பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி பாட்டி என்ன பாட்டி எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்க பாட்டி சிரிச்சுக்கிட்டு, கண்ணா இது நிலா சோறுப்பா. டெய்லி நைட்டு இங்கே இருக்க குட்டி குட்டி பசங்களாம் வந்து எல்லாரும் ஜாலியாக பேசி சிரித்து கதை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நைட்டு தூங்க போவாங்க. உனக்கும் பிடிச்சிருந்தா நீயும் இங்கே வந்து எங்களோட என்ஜாய் பண்ணுக்கண்ணா அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே சோமுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனோட நைட்டு சாப்பாடை எடுத்துட்டு வந்து அவங்களோட சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சானா. அப்போ பாலன் ஒரு பையன் வழக்கம் போல பாட்டிக்கிட்ட போய், பாட்டி பாட்டி இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்டானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, சரி கதை சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டே நான் ஒரு விடுகதை கேட்பேன், அந்த விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு எல்லா குழந்தைகளும் யோசிச்சாங்களாம். சரி சரி பதில் தெரியாட்டி விடுங்க, நான் கதை சொல்லி முடிச்சோன்னே உங்களுக்கு விடுகதைக்கான பதிலையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா ஹை ஜாலி சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்டாங்களாம். சரி நான் விடுகதையை சொல்றேன், உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டி விடுகதைய சொன்னாங்க. தண்ணீரில் நீந்தி வருவான், தரையிலும் தாவி வருவான், அவன் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். குழந்தைங்களாம் அப்படின்னு யோசிச்சாங்களாம். சரி சரி நீங்கள் பதிலை யோசிச்சுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், நீங்கள் கதையை கேட்டுட்டே சாப்பிடவும் செய்யுங்க அப்படின்னு பாட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். வாங்க குழந்தைங்களா, நாமளும் பாட்டி சொல்கிற கதையை போய் கேட்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு எலி வாழ்ந்து வந்துச்சான். அந்த எலி அந்த கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அதுக்குன்னு ஒரு பொந்து அமைச்சு அதுக்கு தேவையான உணவையும் பொருளையும் அதுவே கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா அங்க வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஒரு நாள் அந்த கிராமத்து எலி தன்னுடைய நண்பனான நகரத்து எலிய பார்க்கணும்னு நினைச்சிச்சான். உடனே தன்னுடைய நண்பனான நகரத்து எலிய கூப்பிட்டுச்சான். அந்த நகரத்து எலியும் கிராமத்துக்கு வந்துச்சா. ஆனா அந்த நகரத்து எலிக்கு அந்த கிராம வாழ்க்கை பிடிக்கவே இல்லையா. உடனே அது தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்லி, நண்பா நண்பா நீ ஏன்பா அந்த கிராமத்துல இருக்க, வா நகரம் ரொம்ப பெருசா இருக்கும், நிறைய புது விஷயங்களை நீ கத்துக்கலாம், உன்னை நான் நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். கிராமத்து எலியும் ரொம்ப சந்தோஷமா நகரத்து எலியோட நகரத்துக்கு போச்சான். அங்க நகரம் பார்க்க பெருசா இருந்துச்சான். நிறைய பெரிய பெரிய கட்டிடங்களும் வாகனங்களும் அங்க நிறைய இருந்துச்சான். நிறைய கடைவீதிகளும் இருந்துச்சான். இந்த கிராமத்து எலிக்கு இதையெல்லாம் ரொம்ப பார்க்க புதுசா இருந்துச்சான். அது ரொம்ப ஆச்சரியத்தோட இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துச்சான். அப்போ இந்த நகரத்து எலி கிராமத்து எலியை ஒரு வீட்டுக்கு கூட்டு போச்சான். அந்த வீட்டில் ஒரு குட்டி பூந்துல தான் இந்த நகரத்து எலி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். இந்த கிராமத்து எலியும் நகரத்து எலியும் அந்த இடத்த ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுக்கலாம். அப்போ கிராமத்து எலி நகரத்து எலி கிட்ட கேட்டுச்சான், நண்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிச்சான். சரி வா நண்பா, நான் உனக்கு சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இந்த நகரத்து எலி கிராமத்து எலிய ஒரு ரூமுக்கு கூட்டு போச்சான்.
அந்த ரூமில் இனிப்புகள், சீஸ்கள், இன்னும் நிறைய உணவு வகைகளும் இருந்துச்சான். இதெல்லாம் கிராமத்தேலிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். சரி நண்பா, சாப்பிடு அப்படின்னு இந்த நகரத்தேலி கிராமத்தேலியை பார்த்து சொல்லிச்சான். உடனே இந்த கிராமத்தேலியும் ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமோட கதவை யாரோ திறந்து உள்ள வந்தாங்களாம். உடனே இந்த நகரத்தேலி, நண்பா நண்பா ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கிராமத்திலையும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு, நண்பா இப்போ வா, இப்போ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தேலி சாப்பிட்டுச்சான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, நண்பா நண்பா ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த நகரத்தேலி சொல்லிச்சான். இதே மாதிரி 2-3 தடவை நடந்துச்சான். திடீர்னு ஒரு தடவை எங்கிருந்து ஒரு பூனை வந்து இந்த கிராமத்திலையும் நகரத்திலையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சான். இந்த கிராமத்திலே ரொம்ப பயந்து போயிடுச்சு. குடு 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 குடுன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிச்சு. அப்பாடி அப்படின்னு பூனைக்கிட்ட இருந்து தப்பிச்சு அது நகரத்தேலியோட பொந்து வீட்டுக்குள்ளே போயிருச்சான். போனோடனே அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அச்சோ, இது என்ன நகர வாழ்க்கை இப்படி இருக்கு? நம்ம கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோமே, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம கிராமத்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சான். உடனே அது நண்பன்கிட்ட போய், நண்பா நண்பா நான் என்னோட கிராமத்துக்கே போயிடுறேன்ப்பா, எனக்கு கிராம வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த நகர வாழ்க்கை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது நகரத்தை விட்டு கிராமத்துக்கு போயிடுச்சான். நகரத்திலையும், ஏன் நண்பா போற, இங்கே இரு நண்பா அப்படின்னு சொல்லிச்சான். வேணாம்ப்பா, நான் எங்கள் கிராமத்துக்கே போகிறேன், அங்கே எனக்கு இந்த மாதிரி நிறையா உணவு கிடைக்காவிட்டாலும் இருக்கிற உணவை வச்சு நான் சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன், எனக்கு அந்த வாழ்க்கையே போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அது கிராமத்துக்கே போயிடுச்சான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கதையை முடிச்சாங்களாம். கதையை முடிச்சுட்டு அந்த பாட்டி குழந்தைகள்கிட்ட சொன்னாங்களாம், குழந்தைகளா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதிகமாக ஆசைப்பட்டு ஆபத்தாக இருக்கிறத விட கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிம்மதியாக பாதுகாப்பான இடத்துக்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இந்த கிராமத்தேலி கிராமத்துக்கே போயிடுச்சு. எப்பயுமே இருக்கிறத வச்சுட்டு சிறப்பாக வாழ்கிறதான் நல்லது அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்களாம். குழந்தைகளும் அவங்களோட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாங்களாம். முடிச்சோடனே பாட்டி, சரி குழந்தைகளா, நீங்கள் தூங்க போங்க, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பாலன் சிரிச்சுக்கிட்டே, பாட்டி நீங்கள் என்ன எங்களுக்கு விடுகதைக்கு பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, கண்ணா அதுக்கு பதில் தவளைப்பா, தவளை தான் நிலத்திலும் தாவி குதிக்கும், நீரிலும் நீச்சல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்களாம். குழந்தைங்களாம், சூப்பர் பாட்டி, குட் நைட் பாட்டி அப்படின்னு தூங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். சோமுவும் ரொம்ப சந்தோஷமா பாட்டிக்கு தன்னுடைய அன்பு முத்தத்தை பரிமாறிட்டு தூங்க போயிட்டானா. குழந்தைகளா, நீங்களும் கதை கேட்டிங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, டெய்லி இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட இருந்து நிறைய கதை கேட்கலாம். ஓகேவா? பாய் சுட்டீஸ்.